ஆட்டியாம்பட்டியில் அண்ணன் தமிழோட ஆட்டு பண்ணி மறுபடியும் வந்திருக்கிறோம். ஒரு விசிட் ரம்ஜான் மாதம். இன்றைக்கி தானே மார்ச் 23. இன்றைக்கி மார்ச் 23 டேட்டுக்கு வந்திருக்கிறோம். பக்ரீத் எப்போ வருது? இப்போ இந்த வருஷம் எப்படி நான் நோய் வாய்ப்பட்டுலாம் ஏதாவது பனிக்காலம் முடிஞ்சு இந்த வருஷம் கொஞ்சம் பனி அதிகங்க, நோய் தந்தது கொஞ்சம் அதிகம். ஆட்டியாம்பட்டியில் அண்ணன் தமிழோட ஆட்டு பண்ணி மறுபடியும் வந்திருக்கிறோம். ஒரு விசிட் ரம்ஜான் மாதம். இன்றைக்கி தானே மார்ச் 23. இன்றைக்கி மார்ச் 23 டேட்டுக்கு வந்திருக்கிறோம். பக்ரீத் எப்போ வருது? ஜூன் 17. பக்ரீத் ஜூன் 17. கிட்டத்தட்ட மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் இன்னும் 3 மாதம் இருக்குதாண்ணா? ஒரு 3 மாதம் இருக்குது இன்னும் பக்ரீத்துக்கு. அண்ணன்ட்ட எத்தனை ஆடு வச்சுருக்கிறீங்க? ஒரு 350 ஆடு வச்சுருக்கிறீங்க. 350 ஆடு ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. பக்ரீத்துக்கு அவசரமே அண்ணன் சூப்பராக ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதில் நெல்லூர் ஜுடிப்பியும் இந்த வருஷம் வச்சுருக்கிறாரு. நெல்லூர் ஜுடிப்பு எத்தனை வச்சுருக்கீங்களா? ஒரு 40 கடை இருக்குது. ஒரு 40 கடை நெல்லூர் ஜுடிப்பு வச்சுருக்கிறாங்க. நெல்லூர் ஜுடிப்பு எங்கே வாங்கினீங்கன்னா எப்படி வாங்கினீங்க? ஆந்திராவில் தான் வாங்கினோம். நெல்லூர் வாங்கினீங்க? ஆமாம், ஆந்திராவில் கூடூர். ஆமாம், அப்புறம் அங்கே தான் வாங்கினேன். அப்புறம் ஒரு பெரிய குட்டியை தான் பார்த்து வாங்கினோம். வாங்கும்போது நல்ல பெரிய குட்டி வாங்கிருக்கீங்க. வாங்கும்போது ஒரு குட்டி ஆவரேஜ் எடுத்துக்கணும் ஒரு 1200 வந்துருச்சு. சரி சரி. எத்தனை கிலோ இருக்கு? நெல்லூர் ஜுடிப்பு நீங்கள் 12 வரைக்கும் வந்துருச்சு. எத்தனை கிலோ இருக்கும் அது? எடுக்கும்போது ஒரு 30 கிலோ சைஸில் எடுத்தோம். ஒரு 27. இப்போ எடுத்து 3 மாதம் 4 மாதம் ஆச்சா? 4 மாதம் ஆகிடும். இப்போ எப்படி வளர்த்துருக்கு? இப்போ ஒரு 55 கிலோ வரைக்கும் வெயிட் இருக்கு. இன்னொரு 3 மாதம் போனால் பக்கத்து வரைக்கும் எவ்வளோ வரும்? உங்கள் ஒரு 65 கிலோ வரைக்கும் வெயிட் வரும் ஒரு ஆவரேஜ். சரி சரி. அதுக்கு மேலே 80-90 வரும். வளர்த்துற பொருள் 1-2 வரும் அப்படி. ஆமாம், நல்ல பெரிய கிலோ. ஆனால் நீங்கள் இந்த மாதிரி தோட்டத்தில் தான் வளர்க்குறது. இந்த ஆம்பூர் பக்கம் வாணியம்பாடி பக்கம் தனியாக கட்டி வச்சு அந்த மாதிரி வளர்க்குறது. அந்த மாதிரி வளர்த்தோம். அது வந்து அதிக எண்ணிக்கையில் வளர்த்த முடியாதுன்னு வச்சுங்களேன். இப்படியா இருந்தால் இதில் அதிக பக்கத்துக்கிட்ட இதுலேயே அவங்களும் 100-150 கூட வளர்க்குறாங்க. இதே மாதிரி இடத்துல தனியாக இது பட்டி கட்டிடுறாங்க. 150 கடை இருக்குது. இது அதில் 150 கடை இருக்குது. இதில் அதிகமாக எண்ணிக்கையில் இருக்குது. அதனால தான் வரணும். தனிப்பட்ட முறையில் கட்டி போட்டு வளர்த்து நல்ல க்ரோத் வரும். நல்லா வளர்ச்சி. அந்த மாதிரி நீங்கள் வளர்த்துறது எப்பயுமே அந்த மாதிரி வளர்த்தது இல்லைங்க. நீங்கள் எப்பவுமே பட்டியில் திறந்துட்டு தான் வளர்த்துறது. ஆள் பிரச்சனை, லேபர் அதெல்லாம் இருக்கு இல்லைங்க. அதெல்லாம் இன்னும் செலவு கம்மி, ஆளுகள் கம்மி பண்ணுறாங்க. தனித்தனி ஒவ்வொரு குட்டிக்காக நம்ம வைக்கணும். பண்ண முடியுங்களா? இதாக இருந்தால் ஒரு காலை ஒரு மாதிரி சாயந்தரம் ஒரு மாதிரி தேவை. வெறும் கூட்டுறது மட்டும்தான், தீனி போடுறது மட்டும்தான். ஆளுங்க வராங்க, அவளுக்கு பார்த்துக்கிறாங்க. அது கட்டணும், ரேக் அடிக்கணும், நிறைய வேலை இருக்கு இல்லைங்க. எப்படி நீங்கள் அதை பறவை வச்சு கடிச்சா வச்சிருக்கிறீங்க? அந்த பொருள் தேவையில்ல. ஸ்பேஸ் அதிகம் அதுக்கு. இந்த அளவுக்குலாம் இல்லை, இன்னும் ஸ்பேஸ் கொஞ்சம் அதிகப்படுத்தணும் குட்டிக்கு. இப்படி நீங்கள் பக்ரீத்துக்கு வேறு என்ன? இப்போ நெல்லூர் ஜுடிப்பு தான் இந்த வருஷம் ஸ்பெஷல் உங்கள்கிட்ட. இப்போ அவங்களா வந்து வச்சுருக்கீங்க. ஒரு 40 கடை 40 வீடு 40 வச்சுருக்கீங்க. என்ன ரேட் கொடுக்கல அதை முடிவு பண்ணியிருக்கீங்களா? அன்றைக்கி என்ன மார்க்கெட் மாற ஏதாவது சொல்லுவதாக இருந்தால் நிறையா பேர் கேட்பாங்க. எப்படியும் எப்படி அன்றைக்கி என்ன நிலவரம் மார்க்கெட் நிலவரம் அப்படிதான். இப்போ எல்லாம் சொல்ல மாட்டீங்க எப்படியும். சரி, நம்ம நண்பர் வாசா போய் ஆடு செலக்ட் பண்ணிட்டாரா? அதில் பார்த்துருக்காரு. 2 ஆடு 3 ஆடு 3 ஆடு வேணும். கவர் கட்டிட்டாரா? இதை கட்ட ஆரம்பிச்சிட்டிங்களா? டோக்கன் போட்டிங்களா? யாருக்கு டோக்கன் போடல? ஒரு மாதத்துக்கு முன்னாடி போக ஆரம்பிச்சிருக்கேன். ஒரு மாதத்துக்கு முன்னாடி பார்த்துருக்கேன். சொல்லலாம், எனக்கு டோக்கன் போட்டு தான் மற்றவங்களுக்குலாம் டோக்கன் போடுவேன். வருஷம் அப்படிதான் சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் நம்ம முன்னாடியே போட்டுறாரு. அது இந்த தடவை ஓடி வந்து முன்னாடியே போட்டுடணும். அவர் மேலே தப்பு இல்லை. அவர் சொல்கிற அன்னைக்கு வந்துருங்கன்றாரு. ஒரு நாளைக்கு முன்னாடி கூட வந்துருங்க, நீங்கள் உங்களுக்கு பர்மிஷன் உண்டு அப்படிங்கிறாரு. சூப்பர், வந்துடலாம். இப்போ இந்த வருஷம் எப்படி நான் நோய் வாய்ப்பட்டுலாம் ஏதாவது பனிக்காலம் முடிஞ்சு? இந்த வருஷம் கொஞ்சம் பனி அதிகங்க, நோய் தந்தது கொஞ்சம் அதிகம். காய்ச்சல் மாதிரி வந்ததுங்க, நிமோனியா ஃபீவர்னு சொல்லுவாங்க. நிமோனியா ஃபீவர் ஆட்டுக்கும் வருதா? ஆமாம், ஆட்டுக்கு வருதுங்க. குட்டி வெயிட் லாஸ் ஆயிரும், ஃபீவர் அதிகமாக இருக்கும். அப்புறம் ரெண்டாவது அப்படியே வெயிட் லாஸ் ஆகி டெத் ஆயிரும். அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 10 கடை விட்டு டெத் ஆகிடுச்சு. 10 கடை மேலே ஏற்றியே விட்டோம். பெரிய கடை வராமல் தொந்தரவு பண்ணுது. மெயின் வந்து இந்த பனி தொந்தரவு, அது இல்லாமல் சளி அதிகமான சளி. இப்போ 1-2 இரும்பிட்டு தான் இருக்குது. இப்போ தான் கொஞ்சம் வெயில் காலம் வந்தாலும் கொஞ்சம் அப்படியே ரெக்கவர் ஆகிருக்கு. நீங்கள் இந்த மருந்தெல்லாம் சளி மருந்தெல்லாம் கொடுப்பீங்க? அதெல்லாம் கொடுத்தோம். இந்த டைம் போன வருஷம் அது வரலைங்க. இந்த வருஷம் கொஞ்சம் ப்ராப்ளம். எப்படியோ 2-3 காய்ச்சல். தடுப்பூசியே கிடையாது. மற்ற பிபிஆரோ அம்மைக்கோ ஈடிடியோ எல்லாம் பண்ணிடுறோம். இப்போ அதுக்கு தடுப்பூசி இல்லை. இப்போ கொஞ்சம் பிரச்சனை இருக்குங்க. நீங்கள் இப்போ ரெகுலராக கொடுக்குறது அதெல்லாம் குடல் புல் நீக்கம் அதெல்லாம் வாங்கி பண்ணியாச்சுங்க. மாதத்துக்கு ஒரு தடவையா? எங்கள் ஒரு 40 நாளைக்கு ஒரு டைம் பண்ணிடுறோம். 40 நாள் குடல் புல். ஆமாம், குடல் புல் நீக்கம். அப்புறம் டோராமுக்கு பூச்சி டிவாமிங்கும் பண்ணிடுவோம், தோலில் இன்ஜெக்ஷன் பண்ணிடுவோம். வேறு அந்த லிவர் டானிக் கொடுக்குறாங்களே? லிவர் டானிக் அதான் கொடுக்குறாங்க. லிவர் டானிக், புரோட்டானு, 2 கம்பெனி இருக்குது. இப்போ மாற்றி கொடுப்போம். ஒரு குட்டிக்கு 10 ml வர மாதிரி நம்ம தண்ணியில் வாட்டரில் மிக்ஸ் பண்ணுறோம். அப்புறம் தீனி ஏதாவது கடலக்கொடி, தட்டு, சைலேஜ் போடுறோம்.
இதுல நீ சைலன்ஸ் கொடுக்கல? இது முன்னாடி கொடுத்ததில்ல, நல்லா தான் இருக்குது. சைலேஜ் கொடுத்தா ஒன்றும் வேற பண்ணியில் சைலன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. டிவிட்டி படி போங்க. ஆமாம், கறிக்குட்டி கொடுக்குறாங்க. பல்பினா முன்னாரம் இறச்சி போயிடும். சைலன்ஸ் கொடுத்தா அப்படி இல்லை, அப்படின்னு சொல்ல முடியாதுங்க. பசுந்தி வேணுமா அதிகப்படியாக கொடுத்தோம்னா குட்டி இறச்சி போயிடும். சைலன்ஸுங்கிறது வந்து பசுந்தி வேணும். பசுந்தி வேணும் தான். பசுந்தி தான் அப்படியே இது பண்ணி சைலன்ஸ் அது மக்காச்சோளத்தை கட் பண்ணி. ஆமாம், கூட்டையோட இருக்கும்போது சோளக்கருது இறக்கும்போது 90% ஒரு நல்லா சோளக்கருது வந்த அப்புறம் முத்தத்துக்கு முத்தத்துக்கு ஒரு 20-25 நாளைக்கு முன்னாடி எல்லாம் கட் பண்ணி பேக் பண்ணிடுவாங்க. யார் காற்று போகாது அது மாதிரி பேக் பண்ணிடுது. அது தொடர்ந்தா ஒரு நாள் அந்த மூட்டை காலி பண்ணிடணும். அது வச்சா காலி 2 நாளைக்கு வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு நாளைக்கு போடுறாங்க, முழு நேரம் அது பண்ண முடியாது. சரி, காலையில் என்ன கொடுக்குறீங்க? காலையில் பார்த்தீங்கன்னா சைலேஜ் கொடுக்குறோம். காலையில் முதல் தீவனம் சைலன்ஸ் தான் கொடுக்குறீங்க. சைலேஜ் கொடுக்குறோம். அப்புறம் அடவை போட்டு போடுறோம். அப்புறம் கலப்பத்தி எவ்வளோ சொல்கிறது? கலப்பத்தியும் அப்புறம் வறுத்தீங்க கல்லப்பொடி அந்த மாதிரி தான் போடுறோம். வேறு எதுவும் தீவனம் தனியாக கொடுக்குறதில்ல? பருத்தி அது தான் கலப்பத்தின தோட வந்துடுது. அதுல ஆமாம், பருத்தி கொட்டை, புண்ணாக்கு, பருப்பு ஐட்டம் அதெல்லாம் வந்துடுது. 2 வேலை கொடுக்குறோம். அந்த பருப்பு காலையிலையும் சாயந்தரம் கொடுக்குறோம். வேற இப்போ புதுசாக பண்ண வைக்கிறவங்களுக்கு நீ தான் சொல்கிறதா எப்படி சொல்லுவீங்க? நிறைய பேர் அதாவது பண்ண ஆரம்பிக்கலாம், தப்புங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதாவது தடுப்பூசியில் கரெக்டாக பண்ணணும், ப்ராப்பராக. ஆமாம், அதெல்லாம் பண்ணிட்டா எந்த தொந்தரவும் வராது. மேக்ஸிமம் ஒரு 90% வராது. அதுக்கு மேலே 1-2 இதாக வரலாம். ஒரு நோய் வளர்தான். ஆமாம். இல்லை, நிறைய பேர் நோயே வராமல் எப்படி வளர்க்கணும், என்ன பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. நிறைய யூடியூப் சேனல் பார்த்துக்கலாம். நிறைய பேர் வாட்டு பண்ண வச்சுட்டு இருக்காங்க. நிறைய பேர் வேற அரசு அதிகாரிகள்லாம் அதெல்லாம் ரிசைன் பண்ணிட்டு வந்து அவங்களாம் ஆட்டு பண்ண வச்சு, நான் வருஷத்துக்கு இவ்வளோ வருது, மாசத்துக்கு இவ்வளோ வருது, நல்ல செழிப்பான விலை இருக்குது, இது நிறைய பேர் ட்ரை பண்ணுங்க, உங்களுக்கு அட்வைஸ் தரேன், இப்படி தரேன், அப்படி போகிறேன், எப்போ வாங்கணும், எப்போ விற்கணும், எங்கே வாங்கணும், எங்கே விற்கணும், எல்லாமே ப்ராப்பராக சொல்லி தரேன் அப்படின்லாம் சொல்லி நிறைய பேர் செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அப்படி ஒன்றும் இல்லைங்க, தடுப்பூசி கம்பல்சரி. என்னென்ன தடுப்பூசி பண்ணுறோமோ அது வரைக்கும் வீடியோவில் சொல்லியிருப்பேன். என்னென்ன தடுப்பூசி இல்லை, தடுப்பூசி ப்ராப்பராக பண்ணிடணும், டிவார்மிங் பண்ணிடணும். அப்போ தான் நல்ல வெயிட் வரும். உண்டான தீனி கொடுக்கணும். அவ்வளோதான், பெருசாக ஒன்றும் வேலை இல்லை. தடுப்பூசி வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். மெடிசன்லாம் நம்ம தெரிஞ்சிருக்கணும் கரெக்டாக. அப்போ தான் வந்து ஒரு குட்டி இறப்பு இல்லாமல் நாமளே ட்ரீட்மெண்ட் பண்ணி பண்ண முடியும். டாக்டரை கூப்பிட்டு எல்லா டைம்லையும் பண்ண முடியாது. வராங்களா ஒரு சில டைம் டாக்டர் வராங்க, இருந்தாலும் முழு நேரம் அவங்களுக்கு கூப்பிட முடியாது இல்லைங்க. சின்ன ஒரு முடியாது. அதனால நான் எல்லாமே தெரிஞ்சுக்க மெடிசன் ப்ராப்பராக தடுப்பூசி இருந்து நான் அனைத்துமே ஃபாலோ பண்ணணும். வேறு வழி தடுப்பூசி போட்டே தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. எல்லா ஆட்டுக்கும் தடுப்பூசி போட்டுருவீங்க நீங்கள்? தடுப்பூசி போடுறோம். அது தான் டிடிஆர், எங்கள் பிபிஆர் போடுறோம், பிபிஆர், டிடி போடுறோம், அம்மைக்கு போடுறோம், சி பாக்ஸ் அம்மைக்கு போடுறோம். இது 3 தான். அதெல்லாம் ஒரே ட்ரிப்பா? ஒரு ஆடு வாங்கினா ஒரே ட்ரிப் போடணுமா இல்லை மாதம்? இல்லை, ஒரு தடுப்பூசி கேப் 21 நாள். 21 நாள். இப்போ 21 நாள் ஒரு தடவை ஊசி போட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த 3 தடுப்பூசியும். சரி, இந்த டிடிடி முதல்ல போட்டிங்கன்னா 21 நாள் கழிச்சு அம்மைக்கு போடணும். மறுபடியும் 20 நாள் கழிச்சு இன்னொரு ஊசி போடணும். ஆமாம், 3 தடுப்பூசி போட்டால் மேக்ஸிமம் எந்த தொந்தரவு ஒரு 5-6 மாதத்துக்கு மேலே. இதெல்லாம் பக்கத்து கிடைக்க மட்டும்தான். ஆமாம், இல்லை கறிக்குட்டிக்கும் போடணும். கறிக்குட்டிக்கும். ஆமாம், இல்லை அது வைக்கிறதே 90 நாள் தானே. 90 நாள் தாங்க. அந்த அட்லீஸ்ட் ஒரு 2 தடுப்பூசியாவது போட்டுருங்க. பிபிஆரும் அம்மைக்கு உண்டானதாக போட்டணும். இல்லை பிபிஆருக்கு வாங்கினப்பே பிபிஆர் வந்துச்சு என்ன பண்ணுவீங்க? கழிச்சல், வாயில் சலவா மாதிரி ஊற்றும், காய்ச்சல் வரும், அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் வரும். அதெல்லாம் ஆமாம், தடுப்பூசி கம்பல்சரி போட்டு தான் ஆகணும். ஆமாம், தடுப்பூசி போடாமல் பண்ண வந்து ரன் பண்ண முடியாது. இப்போ ஒன்று ஒரு ஆட்டு வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 கிடா அப்படி வச்சுக்கிறாங்க. அந்த மாதிரி வந்து நோய் தொந்தரவு பெருசாக வராது. பண்ணைங்கும் போது வந்து நோய் தொந்தரவு கண்டிப்பாக இருக்கும். இப்போ நீங்கள் வந்து பரல் அடிக்காமல் எங்கேயே வச்சுக்கிறீங்க, நைட்டில் தூங்குறது மட்டும் தான் பரல் அனுப்புவீங்க. ஆமாம், நைட் ஸ்டே. காலையில் மறுபடியும் இறக்குனா கீழே இருக்கிறோம், சாயங்காலம் வரைக்கும் கீழே தான் வச்சுருக்கீங்க. இது தொடக்கிறது பெருக்கிறதெல்லாம் கூட்டுறங்க ஒரு வாரம் ஒரு டைம் கூட்டிடுவோம். பரப்பளவு அதிகமாக இருந்துச்சுன்னா வந்து பெருசாக தெரியாது, புழக்கள் வரதான் தெரியாது. ரொம்ப நெருக்கி இதனால இப்போ இங்கேயே ஒன்றுக்கு போகுது, புழக்கெல்லாம் இருக்குது, இதனால அதனால நோய் தொற்று அதிகமாகுமான்னு கேட்குறேன். கம்பல்சரி அது வருங்க, கம்பல்சரி ரெகுலர் கூட்டணும். அதான் சொல்றேன், பரப்பளவு ஓப்பன் பிளேஸ் ரொம்ப தூரம் அதிகமான பெருசாக கூட தேவை. காத்தோட்டமா இருக்குது, பரப்பளவு அதிகமாக இருக்கணும். இதே அடிச்ச மாதிரி இருந்துச்சுன்னா பரப்பளவு கொஞ்சம் கம்மி தான், கூட்டி தான் ஆகணும். இப்போ வந்து 4 நாள் ஆகிப்போச்சு கூட்டணும். சுத்தம் பண்ணிக்கணும். ஆனால் நீங்கள் என்ன சொல்றீங்க, கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஆமாம், இப்போ இது என்ன சைஸ் இருக்குண்ணா? இதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு 50 குட்டி வளர்க்குற மாதிரி தான். இப்போ 10 நாளைக்கு கூட தேவை. ஏன்னா இப்போ பரவலாக போயிருக்கீங்க போக்கலாம். இப்படியும் 20-40 இருக்குமா இது? இது வந்து பார்த்தீங்கன்னா 60 அடி, அப்புறம் பாதி 30 அடி வச்சுக்கிங்க. 30 அடி. சரி, 30க்கு 30 இது 32 இருக்கும். சரி, 30 இருக்குது. இந்த 30 எவ்வளோ எத்தனை ஆடு வச்சிருக்கீங்க? கிட்டத்தட்ட ஒரு 150 கடை இருக்குது. 150. ஆமாம், ஏன்னா ஸ்பேஸ் அதிகமாக சண்டை போடாது, பூப்படைஞ்சு போயிடும். அது ஒரு 30 அது ஒரு 150 கடை இருக்குது. இதெல்லாம் எங்கே வாங்குறீங்க? சந்தை பார்த்தீங்கன்னா கன்னிவாடி மணல் மேடு தான். கரூர் கன்னிவாடிங்க. அப்புறம் நீங்களே போறீங்க வாங்குறதுக்கு?
நாங்களே போய்க்கிறோம். சரி பக்ரீத்காக நீங்க போறீங்க வாங்குறீங்க, வேற கறி குட்டியா இருந்தா எல்லாமே நம்மளே வாங்கிக்கிறோம். நீங்களே போறீங்க. ஆமாம், எல்லாமே ஒன்று நிறைய பேர் இருக்கிறாங்களே வாங்குறவங்க கொடுக்குறவங்க, அவங்களே கொடுக்குறாங்க, அவங்களே வாங்கிக்கிறாங்க. எல்லாம் அவங்க நமக்கு தேவையா அவங்க வந்து அவங்க சூஸ் பண்ணி தான் கொண்டாடுவாங்க. ஆமா. நாம போனால் இங்கே 2 விதமாக வாங்கிக்கலாம். சரி, கொஞ்சம் நிலவரம் சர்வீஸ் ஆயிடுச்சு, அதனால service ஆயிடுச்சு, ஆமா. நீங்களே போய் அங்கேயே இருந்து உங்க வண்டி வச்சிருக்கீங்க, அதனால உங்களுக்கு செலவா போயிடுச்சு. அது உங்களுக்கு ஈஸி ஆயிடுச்சு அது வாங்குறதுக்கு பிடிக்கிறது. அதனால நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, ஒரு சிலர் 30-40 வாங்குறாங்க, நிறைய பேர் பார்த்தேன் நான். அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஃபோன் பண்ணா போதும், அவங்களே வீட்டுக்கு வந்து கொடுத்துட்றாங்க. மறுபடியும் 90 நாள் கழிச்சு இவங்க ஃபோன் பண்ணா போதும், அவங்களே வந்து வாங்கிட்டே போயிடுறாங்க. அந்த மாதிரி ஆளுங்க நிறைய பேர் இல்லை இருக்கிறாங்க. அப்படி பண்ணுறாங்க. ஒன்றும் பிரச்சனை. நம்மளால போய் வாங்க முடியலனா, சந்தையில் போய் விலை பேசி முடியும் வாங்க முடியலனா நம்ம அதுமாதிரி பண்ணிக்கலாம். அப்புறம் அவங்களுக்கு குட்டி லாபத்தில் கூடு வரைக்கும் போய் வாங்கிட்டு வந்துடுறீங்க, அதான் பிரச்சனை இல்லை உங்களுக்கு. அவங்களுக்கு பெருசாக வித்தியாசம் இருக்காங்க. ஒரு குட்டிக்கு ஒரு 500 வித்தியாசம், அவ்வளோதான். ஒரு 500 இல்லை 200. அதான் கிலோ 10 ரூபாய், 20 ரூபாய். அவங்களுக்கு வண்டி வாடகை, அவங்களுக்கு இதெல்லாம் இருக்குல்லைங்க. அதனால தான் அவங்களுக்கு கரெக்ட் தான். நாமளே அந்த மாதிரி டைம் ஏதாவது முடியல போகணும்னா கூட வாங்கிடுது. அங்கே இருக்க குட்டி வந்து வாங்கிட்டு வந்தது. இது ஒரு வியாபாரி ஒருத்தர் கொண்டாந்து தான். அந்த வியாபாரி தான் நம்பர் தான் இருக்குங்களா? சொல்கிறேன், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதெல்லாம் எத்தனை வியாபாரின்னு வந்துருக்கு. இல்லை, நாம அந்த சக்தி அண்ணன் ஒருத்தர் இருக்கிறாரு, அன்பு அண்ணன் ஒருத்தர் இருக்கிறாரு, அவங்க 2 பேர் தான் மேக்ஸிமம் கொடுக்குறது வாங்குறது போயிட்டு இருக்குது அவங்களுடைய. இப்போ நீங்கள் அவர்கிட்ட இல்லை வேறு ஜனபால் ஒருத்தர் இங்கே லோக்கலாக இருக்கும். தெளிவாக இருந்தால் போதும். இந்த வாங்கும்போது மேலே 10 நாளைக்கு கொஞ்சம் நல்லா கேர் எடுத்து வரணும். 10-15 நாளைக்கு தான் அந்த நம்ம தீனி கொடுக்குற தீனி செட் ஆகணும், நம்ம தண்ணிக்கு செட் ஆகணும், கிளைமேட்டு நம்ம இடத்துல அதிகமாக செட் ஆகிடுச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிண்ணா, மெடிசன் பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. பார்க்கலாம். பக்ரீத் ஒரு மாதம் இருக்குன்னா கண்டிப்பாக வரோம். நம்ம நண்பருக்கு தான் முதல் டோக்கனாக போடுறீங்க, பிடிச்சிக்கலாம், போட்டுக்கலாம். சரி சரிண்ணா, சரி, நன்றிண்ணா.